திருவாரூரில் ஒரே குற்றத்திற்கு 2 அபராதம் விதித்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரிடம் பாதிக்கப்பட்டவர் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் போளகம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மாலிக் என்பவர் தனது சரக்கு வாகனத்தின் மூலம் திருவாரூரில் உள்ள ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது முடிகொண்டான் என்கிற இடத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது இவரது வாகனத்தை மறித்து சோதனை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்துல் மாலிக்கின் மொபைல் எண்ணிற்கு குழந்தைகள் வண்டி ஓட்டும் பிரிவு மற்றும் சீட் பெல்ட் அணியாத குற்றத்திற்கான 2 சட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என குறுஞ்செய்தி 2 முறை வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நன்னிலம் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கோபாலிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அவர் ஒரு நாளைக்கு 500 வழக்குகள் போட சொல்கிறார்கள் எனவும் இது எவ்வாறு நடைபெற்றது என்று தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் பேசிய வீடியோ மற்றும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 16ஆம் தேதி என்னன்னா கடைக்கு கம்பி ஏற்றுறதுக்காக நம்ம சொந்த வண்டி டிசம்பர் மாதம் ஒரு புது வாகனம் ஒன்று எடுத்திருந்தேன். அந்த வாகனம் வந்து கம்பி ஏற்றுறதுக்கு 16ஆம் தேதி திருவாரூர் அண்ணாமலை செட்டியார் கடைக்கு நான் வாகனத்தை அனுப்பியிருக்கேன். சாயந்தரம் ஒரு 6:02க்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால் இதை மாதிரி ஃபைன் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. உடனே நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு போன டிரைவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா இதேமாரி ஃபைன் அடிச்சிருக்காங்களே, என்னத்துக்கு படித்தாங்க, யாராவது மறைச்சாங்களா, மறைச்சி எதாவது கேட்டாங்களாப்பா, பேப்பர்லாம் காட்டினீங்களா, இல்லை கரெக்டாக தானே இருக்குது, எதனால் ஃபைன் அடித்தாங்கப்பான்னு கேட்கும்போது இல்லை முடிகொண்டான்கிட்ட ஒரு காவல் அதிகாரி நிப்பாட்டி வண்டியை மறைச்சிட்டு இதேமாரி என்ன நிப்பான்னு கேட்டாங்க. இதேமாரி கம்பி ஏற்றிட்டு போகிறோம் சார் கடைக்குன்னு சொன்னோம். சரிப்பா போங்கன்னு அனுப்பி விட்றாங்க, மற்றபடி எங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, நீ எங்களை நிப்பாட்டெலாம் கொள்ளல, எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரிப்பா ஏதோ ஃபைன் அடிச்சிருக்காங்க, சரிப்பா நம்ம அங்கே ஸ்டேஷனுக்கு அடித்து நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கப்பான்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக 6:02க்கு மெசேஜ் வந்த மாதிரி 6:37க்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால் இதை மாதிரி திருப்பி ஃபைன் அடித்த மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டேஷனில் ஃபோன் அடித்து பேசுவோம்னு சொல்லிட்டு அடித்து பேசும்போது அதிகாரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எனக்கு 500 கேஸ் அடிக்க சொல்கிறாங்கப்பா, நாங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 கேஸ் தான் அடிக்க முடியுது, மிஷின்லாம் பழசாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. 400 ரூபா லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு வந்து 2000 ரூபா அபராதம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. இப்படி எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சுருந்து அரசாங்கத்துக்கு சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்பட்டு இருக்கிற நமக்கே இப்படி ஃபைன் போட்டாங்கன்னா இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறது? மக்கள் விரோத ஆட்சியை திமுக நடத்தி வருகிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை காலப்பட்டி சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்று கோவைக்கு முதல் முறையாக வருகை தந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டம் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மக்கள் விரோத ஆட்சியை திமுக நடத்தி வருகிறது என்றும் அதிமுக தலைவர்கள் தொண்டர்களோடு இணைந்து நாம் பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு ஒவ்வொரு தொண்டரும் பாடுபட வேண்டும் என கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான கழக மாணவர் அணியினர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதுடன் திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நீட் தேர்வின் பெயரால் திமுக அரசு மக்களை ஏமாற்றியதால் 22 மாணவ மாணவிகள் உயிரிழந்தார்கள் எனவும் திமுக நீட் தேர்வின் பெயரால் மக்களை ஏமாற்ற அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் பேசிய அவர் அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்தார். 2021 ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கையெழுத்திலே ஆட்சிக்கு வந்ததும் நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொல்லி இதுவரையிலும் நீட்டுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தந்து கொண்டு இன்றைக்கு சட்டமன்றத்திலும் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான்
சில அரசியல் கட்சிகள் களத்தில் இறங்கி வேலை பார்க்காமல் கிராமம், நகரம், வட்டம் என எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் சமூக வலைதளங்களை நம்பியே களத்தில் இறங்குகின்றனர் என அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். திமுக இளைஞரணி சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி பாக இளைஞர்களுக்கான சமூக வலைதள பயிற்சி கூட்டம் கோவில்பட்டி தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசுகையில், சில அரசியல் கட்சிகள் களத்தில் இறங்கி வேலை பார்க்காமல் கிராமம், நகரம், வட்டம் என எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் சமூக வலைதளங்களை நம்பியே களத்தில் இறங்குகின்றனர் என்றும், திமுகவினர் சமூக வலைதள பொது தளத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசினார். செய்திகள் பரப்பப்படுகிறது, அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அதன் மூலம் வெற்றி பெற்றவங்களும் இருக்குது. நம்ம ஏமாந்தவங்களும் நிறைய பேர். அதை நம்பி நிறைய செய்திகள், பொய்யான செய்திகளும் பரப்பப்படுகிறது. அதை நம்பி ஏமாந்த எத்தனையோ பேர் இருக்கு. இப்போ நம்முடைய அரசியலும் சரி, கழகத்திலையும் சரி, உண்மையிலையும் ஒரு அமைப்பு இருக்குது. உண்மை செய்தியை அடையும் அமைப்பு. ஏதாவது ஒரு பேர் செய்தி வந்தா கூட அது வேகமா பரவும் நேரம் உறுதியாக அது உண்மை செய்தி அறிந்து நம்ம உடனே மறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அளவுல நம்ம அதையும் தயார் செஞ்சிருக்கிறார் நம்முடைய கழக தலைவர் வளர்த்தியார். ஆகவே நம்முடைய இளைஞரணி செயலாளரும் சின்னவருமான மாற்று விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சர் அவர்கள் இளைஞரணியை இப்பொழுது வேகமோடு வேகத்தோடு செயல்படக்கூடிய தமிழ்மார்களை தயார் பண்ணி கொண்டு வருவாங்க. இனி அவங்க எல்லா இளைஞர்களும் சமூக வலைத்தளத்திலும் நம்ம தகவல் தொழில்நுட்ப அணியை விட நம்முடைய இளைஞரணி மிஞ்ச வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம தமிழ்மார்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் துணை பொதுச் செயலாளருமான திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், பதுங்கி இருந்த பகை கூட்டம் வேறு ஒருவரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்றும், எத்தனை படையை கூட்டி வந்தாலும் அதை சந்திப்பதற்கு தமிழகம் தயாராக உள்ளது என்றும், அதிமுகவை மிரட்டி அச்சுறுத்தி கூட்டணியை அமைத்து திமுக ஆட்சியை என்ன செய்கிறோம் பார் என்று சவால் விடுகிறார்கள் என்றும், அதற்கு தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். இருந்த பகை கூட்டம் இப்போது வேறு சிலரை துணைக்கு அழைத்துக் கொண்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சியை மிரட்டி அச்சுறுத்தி எங்களோடு வருகிறாயா இல்லையா, இல்லாவிட்டால் நடப்பது வேறு என்று மிரட்டி அவர்களையும் தங்கள் கைக்குள்ளே அழைத்துக் கொண்டு வந்து திமுக ஆட்சியை என்ன செய்கிறோம் பார் என்று சவால் விடுகிறார்கள். நீங்கள் எத்தனை படையை கூட்டி வந்தாலும் சந்திப்பதற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதிமுக நீட் தேர்வில் இறந்த மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்துவது போலி நாடகம் நடத்துகிறது என திமுக மாணவரணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு அதிமுக சார்பில் நடைபெற்றது. இந்த நிலையில் நீட் தேர்வை கொண்டு வந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இறந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் பொய்யான நாடகத்தை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் திமுக இளைஞரணி சார்பில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்ச்சி திருப்பூர் மாநகராட்சி 43வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இதில் திமுக மாணவரணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி பங்கேற்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். இதுகுறித்து திமுக மாணவரணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில், நீட் தேர்வை கொண்டு வந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தற்பொழுது நீட் தேர்வில் இறந்த மாணவர்களுக்காக அஞ்சலி செலுத்துவது போல் எடப்பாடி பழனிசாமி போலியான நாடகத்தை நடத்துகிறார் என குற்றம் சாட்டி பேசினார். நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம் என்று தன் உயிரை மாய்த்து கொண்ட இன்னுயிரை ஈந்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய புகைப்படங்களுக்கு அதிமுக இன்று மாலை அதிமுக மாணவரணி மெழுகுவர்த்திகளை ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. பக்கத்திலே வாய்ப்பு இருந்தால் ஒரு 10 அடி தள்ளி மாஃபா பாண்டியராஜன் அவருடைய புகைப்படத்தையும், மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் எடப்பாடி படத்தையும், மரியாதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் படத்தை மாட்டி வைத்து அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டாம், வாழ்க என்றாவது அவர்கள் கோஷம் போடட்டும். காரணம், நீட் தேர்வை கொண்டு வந்தது பாஜக. நீட் தேர்வு வேண்டும் என்று இதுவரை சொல்வது பாஜக. நீட் தேர்வு தான் இந்தியாவை உயர்த்தும் என்று சொல்வது பாஜக. நீட் தேர்வு எதிர்க்கிற மாநிலங்களை நீங்கள் தேச துரோகிகள் என்று குற்றச்சாட்டுவது பாஜக. தெருதோறும் நீட் தேர்வு வேண்டும் என்று பாஜக பரப்புகிறது. அந்த நீட் தேர்வை கொண்டு வந்த பாஜகவோடு கள்ளத்தனமாக கூட்டணி வைத்துக் கொண்ட
மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நீட் தேர்வு பாஜக காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து, அதிமுக காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து, அதனால் பல மாணவர்கள் தற்கொலை செய்து, அதிமுக ஆட்சியிலே 22 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். தான் ஆளுகிற போதே தடுக்க தெரியாத பழனிசாமி அவர்கள் இன்று அந்த பிள்ளைகளுடைய படத்தை வைத்து அஞ்சலி செலுத்துகிற ஒரு போலி நாடகத்தை நடத்துகிறார். தமிழக காவல்துறை சிந்தடிக் போதைப் பொருட்களை 1 கிராமாவது பிடித்துள்ளதா என்று தமிழக ஆளுநர் கேட்ட கேள்விக்கு இதுவரை தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லாதது ஏன் என்று பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகை தந்தார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பழனிக்கு வருகை தந்த நயினார் நாகேந்திரனுக்கு மாவட்ட பாஜக சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா, மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா, 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறை செல்வது உறுதி என்றும், அவருடன் தமிழகத்தின் கெஜ்ரிவால், ஸ்டாலினும் செல்வார் என தகவல்கள் வருவதாகவும் விமர்சனம் செய்தார். தமிழகம் முழுவதும் வளைத்து கஞ்சாவை பிடிக்கும் தமிழக காவல்துறை சிந்தடிக் போதைப் பொருட்களை 1 கிராமாவது பிடித்துள்ளதா என்று தமிழக ஆளுநர் கேட்ட கேள்விக்கு இதுவரை தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். 10 ரூபா மந்திரி திருப்பியும் ஜெயிலுக்கு போற நாள் ஒன்று எட்டி, அதுல இடி 5000 பக்க அறிக்கை கொடுத்திருப்பதாக நமக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் தான். தமிழகத்தின் கெஜ்ரிவால் வெளில வருமா புரியலை. ஆகவே தமிழகத்தில் ஊழல் போதை அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. கோவிலில் பேசும்பொழுது மேதக ஆளுநர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னி வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்லலை. நீங்கள் கஞ்சா பிடிக்கிறீங்க, 1 கிராமாவது, சரி வார்த்தைகள் கவனி, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் இந்த அரசாங்கம் கைப்பற்றியிருக்கா, உங்கள் காவல்துறை கைப்பற்றியிருக்கா? கேட்டவர் யார்? மாண்புமிகு மேதக ஆளுநர். அதனால ஒரு மோசமான ஆட்சி அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. திருச்சுழி அருகே வீடின்றி தவித்த மாற்றுத்திறனாளி முதியவருக்கு கலைஞரின் கனவு இல்லம் வீட்டை பெற்றுத்தந்து வீடு கட்ட ஆணையினை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். திருச்சுழி அருகே வசித்து வரும் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளியான தனுஷ்கோடி என்ற முதியவர் தனிமையில் முற்றிலும் சிதிலமடைந்த குடிசை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இது பற்றி அறிந்த தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு நரிக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலரை அழைத்து இவருக்கு வீடு வழங்க ஏற்பாடு செய்யுமாறு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்ட வேலைக்கான உத்தரவு ஆணையினை மாற்றுத்திறனாளி தனுஷ்கோடியிடம் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெறவுள்ள நிலையில் சித்திரை திருவிழா நடைபெறும் பகுதியில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரையில் சித்திரை பெருவிழா 2025 முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து தொடர்புடைய துறை அலுவலர்களுடன் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இடத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஆய்வில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மூர்த்தி, PK சேகர்பாபு, பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா, சட்டமன்ற உறுப்பினர் தளபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் பாதுகாப்புடன் ஏற்பாடுகளை செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு சிறு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாத வகையில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மக்களுடைய நடமாட்டம் எங்கெந்த அளவுக்கு இருக்குமோ அந்த திருவிழாவை போது இங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்கள் அகற்றப்பட்டு மக்களுடைய நடமாட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டிருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த அழகர் வைகை ஆற்றிலே இறங்குற அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். இந்த பாலை மாவட்ட நிர்வாகத்தெல்லாம் அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். சிறு சம்பவம் கூட நடைபெறாத அளவுக்கு இந்த முறை பணிகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம்.
மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒரு முறைக்கு 3 முறை கூட்டம் போடுங்க, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வேண்டிய பணிகளை செய்யுங்க, எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் அரசை பொறுத்தளவுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் பார்க்கிற பணிகள் தான் நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.